ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து எந்த திசையில் அமையும் எதாகும்னா இவங்களோட வீட்டோட அந்த மாந்தி எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் தான் தொழில் அமையும். அதில் உள்ள சூட்சமம். ஓகே. அந்த மாந்தி எந்த மரத்தின் கீழ் இருக்குதோ அதன் பொறுத்து தான் இந்த உடம்புல நோய் நொடி வரும். நம்ம 9 கிரகம் அல்லாத மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கு. இது மரணத்தை உண்டாக்கக்கூடியது, வாழ்க்கையும் உண்டாக்கக்கூடியது. அந்த குழந்தைய வாழ வைப்பதும் அதுதான், அதை அழிக்கிறதும் அதுதான். பல யுக்திகளை கொண்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆக்ரோஷ நிலையில மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்தகரணத்தில் செயல்படும்போது ஐயா, பொதுவா ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கூட விருட்ச வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த விருட்ச வழிபாடு அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அது எப்படி வந்ததுங்க ஐயா? கோவில்கள்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் ஆற்றுப்படுகை ஓரத்தில் ம். வாழ ஆரம்பித்த காலத்திலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மரத்தின் கீழ் ஒரு குடும்பமாக வாழுறாங்க. ம். அந்த மரத்தின் கீழ் குடும்பமாக வாழும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 4 திசையிலையும் சென்று ம். அவங்களுடைய வேட்டையாடி அதனுடைய இதை கொண்டு வந்து அங்கே வந்து சேர்ந்துடுறாங்க மாலை பொழுதில். அப்படி சேர்ந்துக்கிட்டு இருக்கவங்க அவங்கவங்க தனித்தனி குடும்பமாகும்போது அவங்கவங்களுக்கு என்னென்னா ஒரு இடங்களை ஒதுக்குறாங்க. ம். அப்போ அவங்க இடங்களை ஒதுக்கும்போது மரங்கள் தேவைப்படுதில்ல. ஆமா. அதுக்காக இந்த ஒரு மரத்தின் கீழ் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, பல மரங்களை உருவாக்குறாங்க. ஓகே. அந்த பல மரங்களை உருவாக்கி அதன் கீழ் அவங்க வாழுறாங்க. ம். அப்ப அந்த வழியில வந்த சித்த பெருமக்கள் என்ன செய்றாங்கன்னா, ம். ஒழுங்குபடுத்துறாங்க. ம். அதாவது, "நீ இந்த மரத்தில வசிங்க. ம். நீங்க இந்த மரத்தில வசிங்க. நீங்க இந்த மரத்தில வசிங்கன்னு" அவங்க ஒழுங்குபடுத்துறாங்க. ம். அது தொன்று தொட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சித்தர் வழிபாடுகள்லாம் வரும்பொழுது, ம். இது ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? வானமண்டலத்தில இருக்கிற கிரகங்களுடைய ராசி மண்டலம் இருக்குல்ல, ம். அந்த ராசி மண்டலம் 12க்கும் நடுவுல வந்து நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு. இந்த சூரியனும், பூமியும் ம். ஒன்றுக்கொன்று தொடர் வரும்போது சந்திரன் ஒளியால அத வாங்கி குடுக்கறதுனால, ம். சந்திரன் எங்கே நிற்கிறதோ, அதற்கு நேரா இருக்கிற நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு கீழ் இருக்கிற மரம், இத 3யும் ஒரு அடையாளம் பண்ணாங்க. ம். இந்த 3யும் அடையாளம் பண்ணி, இந்த மரத்தின் கீழ் வாழ்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. ஓகே. இந்த மரத்தின் கீழ் இருக்கவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, வானமண்டலத்தில போய் ஒவ்வொரு நட்சத்திரத்த பார்க்க முடியாது. ம். ஆனா, அந்த நட்சத்திர மண்டலத்த ஒரு ஒரு இடத்த நுட்பமா வைத்து, மையமா இருந்த அந்த மரத்திலிருந்து சுத்தி உள்ள மரத்த பார்த்து, ம். அங்கங்க வசிச்ச மக்களுக்காக கொண்டாங்க. ஓகே. அத கணக்கெடுத்து அதிலிருந்து எடுத்து வரும்போது என்னன்னாக்கா, விருட்ச வழிபாடுன்றது ஒண்ணு வர ஆரம்பிச்சது. ம். அது எப்படி வந்ததுன்னா, 3 கல்கள முதல்ல ஒரு கல்ல நட்டு தான் அந்த மைய இதில வழிபாடு கொண்டாங்க. அது எல்லக்கல்லுன்னு சொல்லுவாங்க. ம். எந்த எல்லைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த எல்லக்கல்லுக்கு வந்துடணும்னு. ம். அதுக்கு பிறகு திசைக்கல்லுன்னு சொல்லுவாங்க. ம். 8 திசைகளுக்கும். ம். 8 திசையில யார் யார் எங்க போறாங்களோ, அவங்க இந்த இடத்துக்கு வரணும்னாங்க. ம். அந்த கல் வழிபாட்டுல வரும்பொழுது தான், இந்த விருட்ச வழிபாடுங்கிறது கொஞ்சம் அதிகமானது. ஓகே. அந்த அதிகமானம்போது சித்தர் பெருமக்களும் மத்தவங்களும் அந்த சுவிட்சமா வாழுற ம். அந்த பாரம்பரியம் இருக்குல்ல, ஆமா. பரம்பரை ம். சொல்லும்போது, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சீயன், சீயோல் அப்படி பரம்பரை தலக்கட்டுன்னு வரும். இந்த தலக்கட்டு இந்த பரம்பரையை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு. ம். அந்த நுழைவு வாயிலுக்கு பிறகு மக்கள் ஒன்றோடு ஒன்று அதிகமாகும்போது தான் அரசர் காலம் வரும்போது கோவில் வழிபாடு வந்தது. ம்ஹ்ம். கோவில் வழிபாடு வரும்போது எங்க யாரை வைக்கிறதுன்னு போது, ஒரு கோவில்ல இந்த மரத்துக்கு உடையவங்க அங்க போங்க. ஓகே. இந்த மரத்துக்கு உடையவங்க இங்க போங்கன்னு அப்படி பிரிக்கும்போது தான் ம். 27 நட்சத்திரத்துக்கும் அந்த 12 ராசி மண்டலத்திலும் 12 கோவில்கள கட்டி 27 நட்சத்திரத்துக்கு மரங்கள ம். அந்தந்த ஸ்தல விருட்சம்னு கொண்டு வந்தாங்க. ஓகே. அந்த ஸ்தல விருட்சிகத்தின் பிரகாரம் ம். அந்த மக்கள் அங்க போனா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ம்ஹ்ம். அது மாறுனாங்கன்னா திருப்தி குறையறத அவங்க உணர்ந்தாங்க. ம். சரி, இங்கேருந்து ஒரு பொண்ண அந்த இடத்துக்கு கட்டி குடுக்குறோம். ம். அப்ப என்ன பண்றது? என்பது அந்த விருட்சிகத்துக்காக தன்னை மாத்தணும்ல. ஆமா. அப்போ வந்து தாய் வீட்டு ம். குலதெய்வம்ன்னும், அடுத்தது வந்து த புகுந்த வீட்டு குலதெய்வம்ன்னு. ம். அது குலதெய்வமா மாறுது. ம். ஏன்னு கேட்டா, இந்த முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த குழந்தைகள் பிறக்குதுல்ல, ம். பிறக்கும்போது அதோடைய கொடிய எடுத்து நடுவாங்க. ம்ஹ்ம். எப்படி கொடி எடுத்து நடுவாங்கன்னா, இப்போ தொப்புள் கொடி இருக்குல்ல, ஆமா. தொப்புள் கொடில தாயிட்டேருந்து எடுத்த பிறகு, அத வெளியில எடுத்து, அப்ப என்ன கிழுவ மரம்னு ஒண்ணு இருக்கும். ம்.
அதே மாரி ஒதிய மரம்னு ஒண்ணு இருக்கும். ம். இந்த ஒதிய மரத்தில வந்து என்ன பண்ணும்னாக்க, ரொம்ப பசுமையா வளரும். ம். நெறைய காற்று கிடைக்கும். ஆனா, அதில எதுவும் போய் அண்டாது. ம். ஏன்னு கேட்டா, ஒதியம் வந்து எதுக்கும் உதவாதுன்னுவாங்க. ஓகே. ஆனா, எதுக்கு உதவும்னா, இந்த தொப்புள் கொடிய கொண்டு போய் கட்டுனாங்கல்ல, ம். அத பாதுகாப்பா வச்சிருக்கும். ஓ! ம். அந்த தொப்புள் கொடிய அது பாதுகாப்பா வைக்கிறதுனால, ஓகே. இன்னைய மருத்துவர்கள்லாம் அந்த தொப்புள் கொடி இருந்தாவே தீராத ஆமா, மருந்தெல்லாம் கொண்டு வரலாம்ன்னு ஆமா. கொண்டு வந்துட்டாங்களா, அத அப்பவே நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அருமையா செஞ்சிருக்காங்க பாருங்க. ம். அந்த உறவ கொண்டு வரும்போது அங்க கட்டிடுவாங்க. ம்ஹ்ம். அந்த கட்டிட்டு அதாவது நம்மள குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய ம். தென்மேற்கு மூலையில அந்த மரத்த நடுவாங்க. ம். அது எப்ப நடுவாங்கன்னா, திருமணம் ஆகுதுல்ல. ஆமா. திருமணம் ஆகும்போது அரசன் வந்து திருமணத்த பண்ணி வைப்பான். ம். அப்ப அரசன் வர முடியலன்னா, ம். ஒரு மரத்தின் சாட்சியாக, ம். ஒரு அரச மரத்தின் சாட்சியாக, அந்த ம் அந்த மரம் வந்து ஒதிய மரத்தின் சாட்சியாக, ம். ஒரு ஆண், ஒரு பெண். ம். ஆனா அந்த மரத்தின் சாட்சியாக கணவன், மனைவி 2 பேரும் திருமணம் பண்ணி, அத முதல்ல ம். தன்னோட வாரிசுகள் உருவாவதற்கு முன்னாடியே காற்று தேவதைய வணங்கி, ம். அக்னி தேவதைய வணங்கி 2 பேரும் நடந்து போய் கொல்ல பக்கத்துல அத நடுவாங்க. ஓகே. அது நடக்கும்போது, அது வந்து ஈரப்பட்டால பிடிச்சுக்கும் அது. ம். அதுக்கு தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ வந்து தண்ணீர் கொண்டு போய் விடுவாங்க. அது ம். ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த பழக்கம் இருந்தாலும் பருவநிலைக்கு ஏற்ப அது ரொம்ப அருமையா வளரும்போது, இவங்களும் என்னன்னாக்க உருவங்களாக பல குழந்தைகள் உருவாகும்போது, அந்த தொப்புள் கொடிய கொண்டு போயி குழந்தைக்கு போனது போக மீதி எடுத்து அந்த அந்த இடத்துல வச்சுருவாங்க. ம். சப்போஸ் ஒரு குழந்தை இறந்து போச்சு. ஓகே. அப்ப அந்த குழந்தை என்ன பண்றதுன்னா, அந்த மரத்துக்கின் கீழயே அது புதைச்சிருவாங்க. புதைச்சுருவாங்க. ஓகே. அங்க புதைச்சிட்டு ஒரு கல்ல நட்டு விடுவாங்க. ம்ஹ்ம். அப்ப அந்த கல்ல நட்டு, அதுக்கு பூஜை புரஸ்காரங்கள் செய்யறது. அந்த ம். நினைவு நாள்ல. ம். டெய்லி விளக்கேத்தி வைக்கிறது. அது மாரி தான் அந்த தெய்வ வழிபாடு உருவாகி வந்தது. ம். ம். அப்படி வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா, சரி இது ஒவ்வொரு மரங்கள் இருக்குல்ல, ம். அந்த பாரம்பரியம் அந்த 12 ராசிக்கு உள்ளது. அந்த 12 ராசிக்கும் உள்ள மரங்கள வந்து ம். இவங்களுடைய பாரம்பரியத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நட்சத்திரத்தின் கீழ் ஒரு 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 மரம் இருக்குன்னா, ம். அத சார்ந்து உள்ள மரங்கள் தான் இருக்கும். அது ம். திரிகோண ஸ்தானத்துல உள்ள மரங்கள் தான் இருக்கும். ஓகே. அப்படிதான் அந்த குடும்பம் அமையும். ம். அவங்கள்ட்ட எந்த பாகுபாடும் இருக்காது. ம்ஹ்ம். அங்க குரு அந்த மரத்தடியில் நடுவுல இருக்கிற மரத்தடியில ஒருத்தர் உட்கார்ந்து உபதேசம் பண்ணாருன்னா, அவரோட வார்த்தைகளை மட்டும் கேட்பாங்க. ம். அவர் சொல்றபடி தான் நடப்பாங்க. தண்ணி இஷ்டப்படி நடக்க மாட்டாங்க. ம். ஏன்னு கேட்டா, எல்லாமே அவங்களுக்கு போதுமானது கிடைச்சது. நிறைவாக இருந்தது. அப்ப அந்த மரத்தில காத்தும், உழைச்சு அந்த வேர்வை சிந்துறதோட ஓய்வெடுக்கிற இடமும் தன்னுடைய வீடாக அமைஞ்சது. காலப்போக்குல அது வீடா அமைஞ்சது. கொல்ல பக்கத்தில இந்த மரம் அமைஞ்சது. ம். அப்படி இருக்கும்போது, அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, நெறைய ஆயிட்டாங்க. ம். அப்ப வந்து மன்னர்கள் க வரும்போது வேற பொருள் வேறு இந்த பொருள் அங்க போறது, அந்த பொருள் இங்க போறது. அதனால வம்பு, வழக்கு, சண்டை வருது. இப்படி வரும்போது மன்னர்ட்ட போய் ரிப்போர்ட் பண்றாங்க. ம். ஆனா, மன்னர் வந்து யார் செஞ்சாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஆமா. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பதில், ம். நீங்க யாராவது அவர பார்த்தா, கையும் களவுமா புடிங்கன்னாங்க. ம். ம். கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு என்ன பிடிச்சு, என்ன ம். பண்றது? மன்னர் என்னைக்கு வருவான்? என்னைக்கு நம்ம குடுக்கறது? ம்ஹ்ம். ஆகையினால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோவில் வழிபாடு கொண்டாந்தாங்க. ம். ஒரு கோபுர வாசல் இருக்குல்ல, அதுல இடதுபுற திருடனையும், ம். வலதுபுறத்துல அவன் திருடிய பொருளையும் ம். வச்சு பூட்டி லாக் லாக் பண்ணிடுவாங்க. ஓகே. வாசகதவா போட்டுருவாங்க. ம். முன்னாடி அது உள்ள வச்சு அடைச்சாங்க. அதுல ஏறி குதிச்சு போக ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகு அப்படியே படிப்படியா அந்த ம், ஆலயத்தோடைய முன் இதுல வச்சோன்னே, முன்ன பின்ன வச்சோன்னே, அப்ப பயப்பட ஆரம்பிச்சான். ம்ஹ்ம். அந்த பயம் வந்தது, அச்சம் வந்தது, அந்த ஒழுங்குமுறைகள் வந்தது. ம். ஆகையினால தான் கோவில்ல சாமி இருக்கு, புடிச்சு அடிப்பாங்க, உதைப்பாங்கன்ற அந்த பயத்துல ஒரு தெய்வ பக்திய உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஓகே. அப்ப இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு பக்திய கொண்டு வந்தாங்கல்ல, ம். அந்த இடத்துக்கு தலவிருஷம் இந்த ஒருவர் நின்னு செய்றார்ல, அவரு யார் அந்த வம்சாவழிக்கு உள்ளவரோ, ம். அவருடைய ஞாபகமா அவரு தான் அங்க ஆட்சி பண்றாருன்னு சொல்லிட்டு, ம். அந்த தலவிருட்சத்த அங்க வைக்கிறாங்க. ம். அதனால நம்ம மக்கள் என்ன செய்றாங்க, நேரா கடவுள்ட்ட போறாங்க. ம். ஆனா, அது ஒரு வகையான வாஸ்து சாஸ்திரம். ஓகே. இவங்க உள்ள போகும்போது வாசல் படியிலேருந்து உள்ள போறதுலேருந்து அதோடைய 4 பக்கம் எந்திரம் வச்சிருப்போம். ம். அந்த எந்திரத்தின் மூலமாக நடுவுல ஒரு எந்திரம் இருக்கும். ம். இந்த எந்திரத்தோடலேருந்து ஒரு காப்பர் கம்பி போயி, மேலே இருக்கக்கூடிய அந்த கலசம் இருக்குல்ல, அந்த கலசல கனெக்ட் பண்ணியிருப்போம். ம். அந்த கனெக்ஷன் வந்து வானமண்டலத்தில இருக்க கதிர்கள்லாம் இது மூலமா வந்து அந்த காப்பர
உள்ளே ஏக்கும்போது வைப்ரேஷன் ஏற்பட்டு அந்த சிலைக்கு நவ பாஷாணங்கள் வச்சு அந்த சிலையை அமைச்சிருப்போம். ஓகே. அந்த பாஷாண சிலையில அபிஷேகம்லாம் பண்ணுவோம். ம். எல்லா அபிஷேகம் நாட்டில விளையிறது எல்லாத்தையும் கொண்டாந்து அபிஷேகம், பூ, தேன், பால் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணிட்டு, கடைசியில அலங்காரம் பண்ணி, ம். அத வச்சுட்டு, அதுக்கு பிறகு திரைய நீக்கிட்டு, அவங்க ம். என்ன பண்றாங்கன்னா, ஆர்த்தி எடுத்து காட்டுறாங்க. வெளியில இருக்க சூரிய ஒளியானது, இவங்க ஆர்த்தியாக எடுத்து காட்டும் பொழுது, அது என்ன செய்யும்னா, அந்த ஆர்த்தி கூட ம். இந்த சூடன்னு சொல்றாங்கல்ல, ஆமா. அதுவும் ஒரு மகரத்தால் ஆனது தான். ஓகே. ம். மூலப்பொருள் எது? சூடத்துக்கு மூலப்பொருள் மரம். ம். அந்த மரத்திலேருந்து தான் அரைச்சு பவுடர் ஆக்கி, அது கொஞ்ச நேரத்தில நம்ம அது வச்சோம்னா காத்துல போகுது கண்டுபிடிச்சு, ம். அத கட்டி யாவும், வில்லையாவும், ம். பவுடராவும் வச்சு நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. அப்ப சுவாசிக்கிற காற்று மரம், அந்த மரத்தோடைய சுவாசத்தோட தன்னுடைய எண்ணங்கள உள்வாங்கி, எண்ணத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள அந்த இடத்துல ஆதி காலத்துல மனிதர்கள் போய் நன்றி சொல்ல தான் போனான். ம். இப்ப போய் பரிகாரம் பண்றேன். அதுக்கு பிறகு அங்க போனா எனக்கு எது கிடைக்குமா? சொத்து கிடைக்குமா? சுகம் கிடைக்குமான்னு இன்னைக்கு பேசுறாங்க. அன்னைக்கு ம்ஹ்ஹ்ம். அப்படி இல்ல. அந்த உழைச்சிட்டு வந்த உழைப்புக்கு எனக்கு வாய்ப்பு குடுத்த, என்ன வாழ வைக்கின்ற தெய்வமேன்னு சொல்லி அங்க நன்றி சொல்ல தான் காலை, மாலை போக ஆரம்பிச்சாங்க. ம். உழைப்புக்கு போறதுக்கு முன்னாடி போவாங்க. வரும்போது குளிச்சு மூழ்கிட்டு வந்துட்டு அப்புறம் இல்லறத்துக்கு போவாங்க. ம்ஹ்ம். இப்படி ஒரு நம்மளுடைய தலக்கட்டு, ம். தலைமுறை அப்படிதான் வாழ்ந்து வந்தது. ம். ஆனால் இந்த கோவிலுக்கு அக்னி பகவான் மூலமாக உள்ளுக்குள்ள காப்பர் மூலமாக அக்னி கிடைச்சிருச்சு. ம். இந்த சூடத்த காட்டுனோம்னா அது பிடிச்சு எரியும். ம். அது மாரி கிடைச்சிருச்சு. அத வள்ளல் பெருமான் அழகா சொல்லுவாரு. ஏன்னா அவருடைய திரைய திறக்கிறதுக்கு 7 திரைய திறக்கிறதுக்காக இன்று நடக்குது. அந்த வாசல் படியில போய் நின்னு, துளசி சில மூலிகைகள அங்க போட்டுட்டு தீபத்த காட்டுனோன ஒரு திரை திறக்கும். ம். இது மாரி 7 திரையும் இன்றும் வடலூர்ல நடந்துட்டு இருக்கு. ம். இது ஆன்மீகத்த சிந்தனையில் அற்புதமான ம்ஹ்ம். இன்றைய நவீன காலத்துல நம்ம பார்க்குறோம். ம்ஹ்ம். இதே மாரி தான் ஆதி காலத்துல மனிதர்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா, அவனுடைய உள்ளத்துல இருக்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவன விட்டு விலகி போகுதுன்னு தான் இந்த கோவில் வழிபாடு அதிகமா வெளியில வந்தது. ம். அதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு உள்ள வராங்கல்ல, அவங்களோட ஆக்ரோஷ சக்திகள் தானே இருக்கு. ம். மன கஷ்டமா இருக்குல்ல, அப்பதான் அந்த தல விருச்சிகத்தில இருக்கிற காற்றானது, ம்ஹ்ஹ்ம். அந்த காப்பர் கம்பி மூலமாக இழுக்கப்படுற அந்த கரண்ட்டுக்கு லெவலா குடுக்கும். ஓகே. ம். அதன் மூலமாக இவங்களுக்கு வரும்போது தான் ஒரு லெவலா இடி, மின்னல்லாம் வருதுன்னு வச்சுக்கங்க. ம்ஹ்ம். மேல அடிச்சோன்னா அங்கேருந்து அது பூமிக்குள்ள போயிடும். அந்த ம். ஏரியாக்குள்ளேயே இடி, மின்னலால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் எந்த வராது. பாதிப்பும் வராது. ம். அப்ப கடவுள் காவந்து பண்றார். ம்ஹ்ம். ஆனா, அந்த இடியும் மின்னலும் உள்ள சூரியனும், செவ்வாயும் சேர்ந்து இடியும் மின்னலும் காற்றோட கலந்து வரும்போது, நீரானது அங்க போய் மேகங்களாக போய் இடிச்சு மோதி தான் இங்க வருது. ம். அதெல்லாம் உணர்ந்த மக்கள் தான் காலப்போக்குல என்ன செஞ்சாங்க, இது எனக்குள்ள மரம், இது ம். எனக்குள்ள மரம். இந்த ம்ஹ்ம். விருட்சம் எங்க குடும்பத்துக்கு சேர்ந்தது. ம். அப்புறம் எங்க பரம்பரைக்கு சேர்ந்தது. ம்ஹ்ம். அப்படி ஒரு கலாச்சாரம் திருமண பந்தம் ஏற்படும் பொழுதே, குழந்தை வாரிசுகள் உருவாகும் போதே, ம். முதல் காற்று பகவானுக்காக அந்த மரத்தை நடுவார்கள். ம். 2வதா தன்னுடைய இல்லறத்தில் ஒரு வாரிசு உருவாகுதுன்னா, ம். அதோடைய அந்த ம் அந்த கொடி இருக்குல்ல, ம். அந்த கொடிய வைக்கோல்ல சுத்தி ம். அத போய் அங்க கட்டிடுவாங்க. அதுல ஒரு நம்ம 9 கிரகம் அல்லாத மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கு. ம். இது மரணத்தை உண்டாக்கக்கூடியது, ஓகே. வாழ்க்கையும் உண்டாக்கக்கூடியது. ம். அந்த குழந்தைய வாழ வைப்பதும் அதுதான், அத அழிக்கிறதும் அதுதான். ம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல என்ன கேட்குறாங்க, எனக்கு என்ன தொழில் அமையும்? ம். எந்த திசையில அமையும்? எந்த திசையில அமையும்? எதா ஆகும்னா, இவங்களோட வீட்டோட அந்த மாந்தி எந்த திசையில இருக்கோ, அந்த திசையில தான் தொழில் அமையும். ம். அதுல உள்ள சூட்சமம். ஓகே. அந்த மாந்தி எந்த மரத்தின் கீழ் இருக்குதோ, ம். அதன் பொறுத்து தான் இந்த உடம்புல நோய் நொடி வரும். ம்ஹ்ஹ்ம். அத தான் எங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியலீங்கன்னுவாங்க. ம். நாங்க அந்த மாந்தி கிரகம் எங்க போய் இருக்கோ, அத பொறுத்து உங்களோட பூர்வீகம் எங்க? இந்த பூர்வீகத்த விட்டு நீங்க வெளியில வந்தீங்க. வெளியில வந்ததுனால உங்களுக்கு வழிபாடு இல்ல. அங்க போய் பாரு, ஒரு மரம் இருக்கும். ம். மரத்தருகில அங்க கிரகங்கள பொறுத்து என்னென்ன சாட்சியாக நாங்க அத சொல்லுவோம். ம். அத உணர்வாங்க. அங்க போனோனே என்ன நடக்கும்னு சொல்லுவோம். ம். அத உணர்ந்த பிறகு தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும், அந்த வானமண்டலத்தில் இருக்க 27 நட்சத்திரங்களை இந்த கிரகங்கள் எப்படி உள்ள வந்து மனித எண்ணங்களையும், வண்ணங்களையும் உருவாக்கி தருதுன்றத உணர்ந்த மக்களுக்கு பிறகு, இப்ப வரும்போது அவங்கவங்க என்ன பண்றாங்கன்னா, 27 நட்சத்திரத்துக்கு இந்த கோயில் போங்க, ம். அந்த கோயில் போங்கன்னாங்க. ஆனா 27 நட்சத்திரத்திற்கும் 27 வகையான கோவில் இருக்கு. ம்.
அங்க ஜென்ரலாவே ஒரு மனிதன் வாழும் இடத்திற்கு பக்கத்தாப்பலயே ஒரு சிவாலயம் இருக்கும். ம். இல்ல அம்மன் ஆலயம் இருக்கும். ம். இல்ல இந்த 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த அம்மன் ஆலயம், சிவாலயம். அடுத்தது 3வதாக முருகர் இருப்பார். ஓகே. முருகாலயம் வந்தது. ம். அடுத்தது விநாயகர். ம். ஆனால் யார் எங்க இருந்தாலும் ஒரு விநாயகர் ஆலயம் ஒரு முச்சந்திக்கு முச்சந்தி இருக்கும். அங்க ஒரு அரச மரம் இருக்கும். ம். அங்க தான் ஊர் பஞ்சாயத்தெல்லாம் வைப்பாங்கல்ல. ம். அந்த ஆமா. பஞ்சாயத்தெல்லாம் அங்க தான் வைப்பாங்க. ம். விநாயகர் முன்னிலையில வச்சு ம். அவதாரம் கட்டிட்டு போ, ம். தண்டம் கட்டிட்டு போ. ம். அப்படிதான் சிறுக சிறுக வளர்ந்து வந்தது ஓகே. நம்ம சமூகம். அதுக்கு இந்த மரங்கள் எப்படி உருவாகுதுன்னா, நான் பெரும்பாலும் உலக நாடு ஃபுல்லா என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், உன் குலதெய்வத்த நீ பார்த்தியா?" "சாமி நான் பார்க்கல சாமி. அத கேட்க தான் சாமி உங்கள்ட்ட ம்ஹ்ம். ஜாதகம் குடுத்தேன்." "ஆனானா ஒண்ணும் இல்ல. நீ இப்ப எங்க இருக்க? சிங்கப்பூர்ல இருக்க. ம். சிங்கப்பூர்லயா? உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கும் பாருன்னுவேன்." ம். "ஆமா சாமி. ம். அது உனக்கு தொல்ல குடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா?" ம். ம். "ஆன்னுவேன்." "சாமி அது எப்படி உங்களுக்கு தெரியுன்னுவான்." ம். இருக்கா இல்லையா?" "இருக்கு." ம். "எப்படி உனக்கு தொல்ல குடுக்குது தெரியுமா? ம். மரம் இருக்கிறது வேற இடத்துல. ஓகே. ஆனா அதோட கிளை உன் ஜன்னல்ல முட்டிக்கிட்டு நிக்குதான்னு கேட்பேன். ம். 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 மிரண்டு போயிடுவாங்க. ம். எப்படி சாமி சொன்னா? ஏன்னு கேட்டா, ஒரு ஒரு நாங்க எப்படி ஆதி காலத்துல சித்தர்கள் சொல்லிவிட்டாங்கன்னா, இந்த திசை தான் முக்கியம். ம். திசைக்கட்டு தான் முக்கியம். ம். அந்த திசைக்குள்ள ஒரு வானமண்டலத்துல இருக்க பூமி சுத்திட்டே இருக்குது. அத சந்திரன் சுத்திட்டு இருக்கு. அது வளர்பிறை, தேய்பிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மரங்கள் என்ன நிலையில இருக்கோ, அத பொறுத்து தான் அதுல உருவான மனிதனும் இருப்பான்றத ஒரு ம். சூட்சும ரகசியத்த வச்சாங்க. ம். அந்த சூட்சும ரகசியத்த வைக்கும்போது, வராகி அம்மன் தான் கடைசியா ஒரு விஷ்ணு ரூபத்துல அவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா, பூமிக்குள்ள போயி தோண்டி அதுல இருக்க கிழங்கு வகைகள்லாம் இவங்க சாப்பிட ஆரம்பிச்சோன தான், இவங்க வெளியில இருக்கிற பழங்கள்லாம் சாப்பிட்டத, ம். கீழ பூமியில இருந்து நம்ம சாப்பிடலான்னு சொல்லி தான் ம். பல கிழங்கு வகைகள்லாம் வந்தது. ஓகே. அந்த கிழங்கு வகைகள் நம்ம உடம்புக்கு நல்ல சக்தியும், பலமும் இருக்கும். ம். அதுக்கு பிறகு அதுக்கு பதில் தான் டூப்ளிகேட்டா இப்ப மாத்திரைகள்லாம் வந்துருச்சு. ம்ஹ்ம். ஆனா உழைச்ச உழைப்புக்கு அந்த இடத்துல உணவு சாப்பிட்டு, அதன் மூலமாக நம்ம சரீரத்த வளர்க்கணும்னு ம். வச்சிருந்தாங்க. மரம், செடி, கொடிகள வளர்க்கணும்னாங்க. ஒண்ணு சுவாசமாகுது. அடுத்தது இந்த உடலை வளர்ப்பதற்காக அந்த மரம் பயன்படுது. அப்படிப்பட்ட மரங்கள்ல முக்கியமா உள்ளது அரச மரம், ஆலமரம், ம். முருங்க மரம், வேப்ப மரம். ம். இதெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்குற மரங்கள். அதனால ஒரு வீட்ல ஒரு மரம் இருந்தா, ஒரு முருங்க மரம் இருந்தா போதும். ஒரு ம். பசுமாடு இருந்தா போதும். ம். வாழ்க்கை ஆதி காலத்துல அப்படிதான் ஓட்டுனாங்க. ம். மாடு மேய்ச்சிட்டு வருவாங்க, ஆடு மேய்ச்சிட்டு வருவாங்க. கொண்டாந்து கட்டுவாங்க. 2 முருங்கை இலைய பறிச்சு போடுவாங்க. அதில பார்த்தா பால், தயிரெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அத வச்சு சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க. ம். ரொம்ப அற்புதமா இருந்தாங்க. அப்போ 5வது நிலையில் உள்ள வாராகி அம்மனுடைய அந்த துணை கொண்டு மனிதன் தன்னோட அறிவை பெருக்கின பிறகு, பல யுக்திகளைக் கொண்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆக்ரோஷ நிலையில மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்தகரணத்தில் செயல்படும்போது, இவங்க என்ன ஆக்ரோஷ நிலைக்கு போறாங்க. ம். இந்த ஆக்ரோஷ நிலையில் போகும்போது தான் உனக்கு நோய். மனமது செம்மையானால் மந்திரமே வேண்டாம். ம். நீ உழைச்சின்னா உன்கிட்ட இறைவனே உங்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அத விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ம். உள்ளுக்குள்ள போறாங்க. ஆக்ரோஷத்த உண்டு பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு நோய் நொடின்னு வந்துடுறாங்க. ம். அப்ப என்ன காரணம்ன்னும்போது, இந்த மரம் இருக்குது, மரத்துக்கு கீழ படுக்குறாங்க. அப்ப ம். அத தானே நம்ம உணர்ந்துகிட்டு இருந்தோம். ம். அது ஏன் இப்படி வருதுன்றதுக்கு தான் சாஸ்திர ரீதியா கேட்கும்போது, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் இருக்குன்னு ம். சொல்ல ஆரம்பிச்சாங்கம்மா.